ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்தாலே தெரியும். நம்ம இன்றைக்கி ஒரு ரெசின் ஆர்ட் நம்ம செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, நிறையவே செய்ய போகிறோம். எல்லாமே நான் எப்படி செஞ்சேன், என்னென்ன கலர் கொடுத்தேன், எப்படிலாம் சீக்வன்ஸ் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், ரெசின் ஆர்ட் vlog. அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெசின் ஆர்ட் பண்ண இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, பிகினர் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எப்படி செய்கிறதுனே தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் தோணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சி லெட்டர் பண்ணியிருப்போம் ரெசினில். அதுக்கு நான் லைட் பிங்க் கலரில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் எஃப் லெட்டர் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நடுவில் இந்த ரெசின் போர் பண்ணுறப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது, அது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. எஃப் லெட்டருக்கு நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். பட் இது பின்னாடி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெசின் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ளவர் வச்சுட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் கிளிட்டர்ஸ் இருக்குது, ரொம்ப குட்டி குட்டி சீக்வன்ஸு கிளிட்டர்ஸ் இல்லை சீக்வன்ஸ். இதை நான் ரெண்டு கார்னர்ஸ்லேயும் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நடுவுலேயே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஃப்ளவருக்கு கீழே ப்ளெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளிட்டர் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். பட் இது ட்ரை ஆகிறப்ப என்ன ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பிளர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜே லெட்டர் தான் பண்ணிகிட்ருக்கேன். போர் பண்ணதுக்கப்புறமா லைட் பிங்க் கலரில் இது குட்டி குட்டியாக பேர்ல் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கிளிட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு எண்ட் ஆஃப் த சைடு, ஒன் சைடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு பர்பிள் கலரில் ஆட் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்தையும் அப்புறம் நான் மிக்ஸ் பண்ணேன், ரெண்டுமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இது பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. இதுலேருந்து பிங்க் கலரும் லைட்டாக டிஸ்சார்ஜ் ஆச்சு, அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ யூ லெட்டர் பண்ணிக்கலாம். யூ லெட்டருக்கு நான் ரெசின் முதல்ல போர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு லெட்டராக யோசிச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். ரெசின் வேறு இறுக ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா யோசித்து ஒரு கலரு டிசைன் எல்லாமே பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் நான் போர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கிளிட்டர் பவுடர் தான். இது நான் பர்பிள் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற சீக்வன்ஸு இதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டார் வர மாதிரியும், இன்னொரு சைடு கிளிட்டர் வர மாதிரியும். இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது நம்ம லெட்டர் வி பண்ண போகிறோம். இதுக்கும் ரெசின் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மட்டும் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு அது ஃபோக்கஸ் ஆகுதானே நான் பார்க்கல. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது அவ்வளோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆச்சு. ஸோ நான் நிறைய இடத்த கட் பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் வீக்கு லைட் ப்ளூ கலரில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது சென்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே உள்ளே ஊறி போகிறதே பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன், அந்த கிளிட்டர்ஸ் பாருங்கள் ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. நான் அதை அங்கே கவனிக்கல. தென் இன்னொரு சைடில் ஹார்ட் மாதிரி சம்கி இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கிளிட்டர் வர மாதிரி, இன்னொரு சைடு அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்க ஆல்ஃபபெட்டு. எஃப் பண்ணியிருந்தோம். இது சி பிங்க் கலரில். இது பார்த்திங்கன்னா ஜே. அண்ட் இது யூஎன்வி. இது 5 தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு நாள் கழித்து ட்ரை ஆனதோ பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் ரெசின் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம குட்டி குட்டியாக சாம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணப்போ இதில் ரெசின் இல்லாமல் அந்த பீட்ஸ் எல்லாம் அதுலேயே இருந்துச்சு. ஸோ அதில் போர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பிடிஎஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, பிடிஎஸ் கீ செயின்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை நான் கட் பண்ணி இப்போ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் போட்டு விட்டுட்டேன். அண்ட் நான் மற்ற மோல்டுலேயும் கொஞ்சம் ரெசின் போர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொன்றில் காப்பர் கோல்டு மாதிரி அந்த கலரில் இருக்கும், கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில். ஸோ அந்த கலரும் ஆட் பண்ணி நான் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாமே பிடிஎஸ் கீ செயின் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்காக இந்த
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இல்லைன்னு நினைக்கிறேன், ரெட்டோ இல்லை டார்க் பிங்க் கலரில் கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே சேம் கலரில். இது 3ல் தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து போர் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து நெக்ஸ்ட் டே நம்ம வந்து பண்ண ஆல்ஃபபெட்டை வந்து நம்ம இப்போது டீமோல்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி லைட் பர்ப்ளிஷ் கலரில். அண்ட் இது வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னோடய பழைய விலாகில் என்னோடய ரெசின் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டதுனால அது கொஞ்சம் ஒயிட் கலரில் டேர்ன் ஆகுது, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னு சொல்லி. ஸோ அந்த இதில் வந்து எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருந்தால் கூட அவ்வளோ அழகாக இருந்திருக்காது. அந்த பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஷேட் வந்ததுமே இது அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அழகாக பாப் ஆகுது. அது எந்த விதத்துலேயும் சீக்வன்ஸ் வந்து பிளர் ஆகலை, கிளியராக அழகாகவே இருந்துச்சு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமா இல்லை இந்த ஒயிட் கலர் வந்து நல்லா இருக்கான்னு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் Q1G பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ப்ளூ கலர் சீக்வன்ஸும் ப்ளூ கலரில் கிளிட்டரும் கொடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது Gக்கு பார்த்தீங்கன்னா க்யூவில் நிறைய வந்து ஆட் ஆகிடுது, அதை கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல போட்டுட்டு அண்ட் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா BTS கீ செயின் தான். நான் வந்து ஃபஸ்ட் லேயர் எப்படி போர் பண்ணேன்னு மட்டும் தான் காமிச்சிருப்பேன். இதை முழுசாக எப்படி செஞ்சேன்னு நான் காமிச்சிருக்க மாட்டேன். இதை வந்து தனியாக நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், இதில் போட்டால் வீடியோ லென்த் ஆகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.